ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்முகம் பரணி சீரியல் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வெங்கடேஷோட அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, வெங்கடேஷ் சொன்ன மாதிரி நேராக நம்ம சண்முகம் வீட்டுக்கு வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருல என்னடா நடந்துட்டுருக்கு, இங்கே இந்த ஊர் உலகம் எல்லாமே வந்து ரத்னாவையும் அந்த அறிவு வாத்தியாரையும் தப்பாக பேசிட்டு இருக்காங்க. நீ என்னன்னா இந்த வீட்டிலே இருந்துட்டுருக்க, இங்கே பாரு இந்த வீட்டில் யாரும் ஒன்றும் மதிக்கவும் இல்லை, எதுக்கடா மறுபடியும் இந்த வீட்டில் இருந்துட்டுருக்க, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு போதும். என்னமா பேசிட்டுருக்க, என்னால் ரத்னாவை இந்த மாதிரி நிலைமையில் விட்டுட்டு வர முடியாது அப்படின்னதும், பைத்தியம் கிட்டேயும் பிடிச்சிருக்காடா உனக்கு, அதுக்காக இந்த வீட்டிலே இருக்க போறியா, இங்கே பாரு இந்த ரத்னாவுக்கும் மேலே ஆசையா, இல்லை அந்த அறிவலுக்கு மேலே தானே விருப்பா அப்படின்னதும் ரத்னா வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே பாரு இது கொஞ்சம் கூட சரியில்லை, இப்போ நீ ஒழுங்கு மரியாதையாக கிளம்பி எங்கள் கூட வரப்போறியா இல்லையா அப்படின்னு போதும். இந்த பக்கம் வெங்கடேஷ் வந்து இங்கே பாருங்கம்மா, இன்னும் கொஞ்ச நாளையால் சண்முக மாமா வந்து ரத்னா மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் வேற யாரோ பொறுக்கி பையன் தான் திட்டம் போட்டு ரத்னா மேலே இப்படி ஒரு களங்கத்தை போட்டிருக்கான், அவனையும் கண்டுபிடிச்சிடுவான். அதுக்கப்புறமா இந்த வீட்டில் இருக்கிறா இல்லையான்னு முடிவு பண்ணுறேன், ரத்னா சொல்லட்டு நான் வரேன் அப்படின்னதும் இந்த பக்கம் இங்கே பாரு என்னவோ பண்ணிக்கோ, மறுபடியும் வருவோம், கண்டிப்பாக அவனை இந்த வீட்டில் நாங்கள் விட்டுட்டு போக மாட்டோம், எங்கள் கூட வெளியே வந்துடணும் பார்த்துக்கூடா, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏற்கனவே இந்த ஊர் வந்து காரி துப்பிட்டு இருக்கு, இதுக்கப்புறமா அசிங்கப்படுறதுக்கு எங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சண்முக நேராக வீட்டுக்கு வராங்க. அப்போ பரணிக்கிட்ட வந்து நாங்கள் அங்கே போனோம்ல, ஆனால் அந்த பொறுக்கி பையன் வந்து எஸ்கேப் ஆகிட்டான், கண்டிப்பாக அவன் தான் யாரோ சொல்லி இப்படி திட்டம் போட்டு பண்ணியிருக்கான் அப்படின்னு போதும். இங்கே பாருன்னு நீ எப்படியாச்சும் இன்னைக்குள்ளே அவனை எவனு கண்டுபிடிச்சே ஆகணும்னு, அப்படி மட்டும் இல்லையா நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன், நான் போட்ட சபதம் தான் அப்படின்னதோ. ரத்னா பிடிக்காத ரத்னா, இங்கே பாரு உன் மேலே தப்பே இல்லைன்னு நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம், எப்படியாச்சும் சண்முகம் கண்டுபிடிச்சிடுவான். இல்லை பரணி, நான் என் அம்மா மேலே சத்தியம் பண்ணியிருக்கேன், என்னால் ஒரு நாள் கூட இந்த பழியை சுமக்க முடியாதுன்னா அப்படின்னு போதும். கவலைப்படாதில்ல, இந்த வேலையை பண்ண வச்சவன் யாருன்னு நான் விடியறதுக்குள்ளே கண்டுபிடிச்சிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சண்முகம் என்ன பண்றாங்கன்னா, நேரா நம்ம அந்த பியோன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து கதவு வந்து திறக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பான். உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, நீ இரு பரணி, எனக்கு இன்னொரு சாட்சி இருக்கு, போயிட்டு வரா அப்படின்னு கிளம்புனதும், ஐயோ இவன் இப்போ எங்கே போகிறான்னு தெரியலையே, அப்போ தானே நாம் அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன வைக்கலான்னு முடிவெடுக்கலாங்கிற மாதிரி அந்த இடத்துல ரொம்ப கேவலமாக யோசிக்கிறாங்க வெங்கடேஷ். இந்த பக்கம் சண்முகம் அந்த பியோன் வீட்டை கேட்டு நேராக அந்த பியோன் வீட்டுக்கே போயிடுறாங்க. இங்கே வாடா, நீ தானே நான் அந்த பிரின்சிபல் ரூம் கதவை திறக்க முடியாது, நான் பார்த்துட்டேன், அக்கா இருந்தால் கூட தெரியும்னு, அப்படி இருக்கும்போது எப்படா என் தங்கச்சியும் அறிவழகனையும் வச்சு நீ போட்டின சொல்லு அப்படின்னதும், இங்க பாருங்க சார், நான் பார்க்கும்போது அவங்க இல்லை, வேணும்னா அவங்க மறைஞ்சிருந்திருக்கலாம்ல அப்படின்னதும், நடிக்காத, நீ திறக்க மாட்டேன்னு அவ்வளோ பிடிவாதம் பிடிக்கும் போதே எனக்கு உண்மையில சந்தேகம் வந்திருக்கணும், ஆனா நீ திட்டம் போட்டு தான் இப்படி பண்ணிருக்க, சொல்லு யார் சொல்லி இப்படிலாம் பண்ண, நீ தானே என் தங்கச்சியும் அறிவழகனையும் உள்ள வச்சு போட்டின அப்படின்னு போதும். விடுங்க சார், அவனா என்ன மிரட்டிட்டு இருக்கீங்க, இங்க பாருங்க உங்க தங்கச்சியும் உங்க அந்த அறிவழகு இருந்து தெரியாது சார், அவங்க 2 பேருக்கு கள்ள தொடர்பு, அதான் மறைஞ்சிருந்திருக்காங்க போல இருக்கு, நீங்க என்ன வந்து அடிச்சா என்ன அர்த்தம் அப்படின்னதும் சண்முகம் அடினா அடிக்கிறாங்க. இங்க பாரு, இன்னைக்கு இப்போவே உன் கதையை முடிக்கிறேன், இங்க பாரு உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனை, நான் அன்னைக்கு நைட்டு சொன்ன மாதிரியே கதவை திறந்திருக்க, என் தங்கச்சிக்கும் அறிவழகனுக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பேன், இன்னைக்கு என் தங்கச்சியும் அறிவழகனும் கோணி குறுக்கி நிக்கிறாங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் நீ தாண்டா, இரு இப்போவே கதையை முடிக்கிறான் அப்படின்னு அடினா அடிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து, சார் அடிக்காதீங்க அப்படின்னு போது, அப்ப சொல்லுடா யார் சொல்லி இதெல்லாம் பண்ண சொல்லு அப்படின்னு போது, மன்னிச்சிருங்க, இங்க பாருங்க உங்க வீட்டுல இருக்காரு அந்த வெங்கடேஷ், அவரு சொல்லிதான் நாங்க எல்லாமே பண்ணோம், எங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஏதோ நாங்க ஒரு நாள் வர சம்பளத்தை வச்சு பொழப்ப நடத்தி கொண்டிருக்கிறவங்க, அவரு கொஞ்சம் அதிகமா பணம் கொடுக்குறேன்னு சொன்னாரா, அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் நான் இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு போது. சி நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா, உனக்கும் பொண்ணு இருக்குதானே, உன் பொண்ணு இன்னொருத்தன் கூட எப்படி சேர்த்து வச்சு பார்த்தா உன்னால பொறுக்க முடியுமா அப்படின்னு போது, சார் எங்களுக்கு எதுவும் தெரியா அந்த வெங்கடேஷ் சொல்லி தான் பண்ணோம், இங்க பாரு இந்த நாளைக்கு பஞ்சாயத்துல வச்சு சொல்லுவியா அப்படின்னதும், கண்டிப்பா சொல்றேங்கய்யா அப்படின்னதும்,
சண்முகம் உச்சக்கட்ட கோபத்துல நேரா வீட்டுக்கு வராங்க. என்ன மச்சான், அந்த பொறுக்கி பையன் யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு வெங்கடேஷ் கேட்டதோ, கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன மச்சான் சொல்றீங்க அப்படின்னு வெங்கடேஷ் அதிர்ச்சி ஆனதோ, இந்த பக்கம் ரத்னா என்னென்ன சொல்ற, யாருன்னு அவன் சொல்லுனா அவனை என் கையாளினா இல்லாம பண்ண போறேன் அப்படின்னதும், சரி பண்ணுமா அப்படின்னு சொல்றாங்க. சண்முகம் என்னென்ன சொல்ற, உன் கண் முன்னாடிதான் நிக்காம பண்ணு அப்படின்னு போதோ, உடனே பரணி வந்து என்னடா சொல்ற அப்படின்னும் போதோ, நீ பெருசா ஒருத்தனை நம்பி அழைச்சிட்டு வந்திருக்கியே இந்த பொறுக்கி பையன், இவன் தான் என் தங்கச்சியை கலங்கப்படுத்துறதுக்கு திட்டம் போட்டு கொடுத்துருக்கான் அப்படின்னதும் பரணியே செம்மையா அதிர்ச்சி ஆறாங்க. உடனே ரத்னா வெங்கடேஷ் முன்னாடி வந்து, ஏண்டா படுபாவி, எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாச்சும் உண்மையில ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துச்சு, ஆனா நீ தான் இதை கேடு கட்ட வெளியே பார்த்தியா அப்படின்னு நம்ம ரத்னா வந்து வெங்கடேஷை போட்டு அடிக்கிறாங்க. சண்முகமும் அவங்க பாட்டுக்கு சேர்ந்து போட்டு அடிக்கிறாங்க. விடாதனே அவன் கதையை இங்கேயே முடிச்சிரு அப்படின்னதும் அப்படின்னு பார்த்து முத்துப்பாண்டி வந்து, இங்க பாரு மச்சான், படாத இடத்துல பட்டா பிரச்சனை ஆயிடும், கவலைப்படாத, இவன் தானே இப்படி எல்லாம் பண்ணா, நான் இவன் ஒரு வழி பண்றேன், நீ விட்டுரு அப்படின்னதும், இல்ல எந்த ஊரு என் தங்கச்சியை தலை குனிய வச்சுக்கோ, அதே ஊர் முன்னாடி நான் என் தங்கச்சி மேல எந்த களங்கமும் இல்லைன்னு நிரூபிக்கணும், அதுக்கான வாய்ப்பு வேணும் அப்படின்னதும், சரி நாளைக்கே பஞ்சாயத்துல நம்ம பிடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு ஒட்டுமொத்த குடும்பமும்